ரவுடிங்க கிட்ட போகலாம், எவ்வளவோ பண்ணலாம். அவனுக்கு வழிவாசல்கள் உண்டு. அதே ஒரு ஏழைகளை நம்ம ஒடுக்கும் போது அவங்களால ஏதாவது பண்ண முடியுமா? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்க நம்ம கிட்ட வேலைக்கு வந்திருக்காங்கன்னா, நான் அவங்கள கஷ்டப்படுத்துறேன்னா அவங்களுக்காக என்ன பண்ண முடியும்? வேலையை விட்டுட்டும் போக முடியாது. ஐயோ குடும்ப கஷ்டத்துக்காக நம்ம வேலைக்கு வந்திருக்கமேன்னு சொல்லி வேலையை விட்டுட்டும் போக முடியாது. வேலையிலேயே நிலைத்தும் இருக்கணும். அதே நேரத்துல அவங்க பண்ற டார்ச்சரையும் பொறுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அது மாதிரி ஏழைகளை கஷ்டப்படுத்துறவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்கள வந்துட்டு அந்த துன்மார்க்கரை பார்த்து அவங்கள பாக்குறதுக்கு நீங்க எழுந்தருளுங்க ஆண்டவரே, கர்த்தாவே எழுந்தருளுங்க, தேவனே உங்களுடைய கையை உயர்த்துங்க, ஏழைகளை மறந்துடாதீங்க ஆண்டவரே, ஏழைகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களெல்லாம் துன்மார்க்கர் வந்து ரொம்ப ஒடுக்குறாங்க, அதனால அவங்களெல்லாம் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரனாகிய தாவீது அவர் பிரேயர் பண்றாரு. இதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் நம்ம கஷ்டத்தின் நிமித்தமா நம்ம வேலைக்கு போய் கொண்டிருப்போம். அங்க இருக்க ஒரு சில முதலாளிகளாலேயோ கூட வேலை செய்யறவர்களாலேயோ நம்ம பல நேரம் ஒடுக்கப்படுவோம். ரொம்ப நம்மளுக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க, நம்மளுக்கு வேலை அதிகமாக்குவாங்க, நம்மள